கல்லூரி மாணவி கொலை செய்யப்பட்டாரா? தலையில் பலத்த காயத்தோடு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற கல்லூரி மாணவர்கள். சம்பவ நேரத்தில் நடந்தது என்ன? திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபால நகர் 2வது தெருவை சேர்ந்தவர் 60 வயதான கோவிந்தராஜன். திருவரங்கம் கோவிலில் சுவாமிக்கு வரக்கூடிய துணிகளை ஏலம் எடுத்து விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவரது மகள்தான் தற்போது உயிரிழந்திருப்பவர். 18 வயதான ஜெயஸ்ரீ. திருச்சியில் உள்ள கல்லூரி ஒன்றில் BA ஆங்கில பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு பயின்று வந்தார். அதே ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கிஷோர் என்கிற கிரோஷ் என்கிற இளைஞரை அவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வடக்கு சித்திர வீதியில் உள்ள கிஷோரின் நண்பர் வீட்டிற்கு பின்புறம் உள்ள மாடியில் இருந்து கீழே குதித்து விட்டார் என கூறிக்கொண்டு பலத்த தலைக்காயத்துடன் அவரை நண்பர்கள் உதவியுடன் பதறி அடித்துக் கொண்டு கிஷோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். ஆனால் அந்த மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். மாணவியின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து அவரது தந்தை கோவிந்தராஜன் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காதலன் மற்றும் அவரது நண்பர்கள் உட்பட 5 பேரை பிடித்து விசாரித்து வருகிறார்கள். இதில் 2 பேர் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்றும் போலீசார் கூறியுள்ள நிலையில் அந்த மாணவி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடந்து வரும் நிலையில் காதலன் கிஷோரை கைது செய்த போலீஸ் விசாரித்து வருகிறது. இந்த சம்பவம் திருச்சி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆசைப்பட மாட்டேன். என் பிள்ளையை காப்பாற்றுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க.